ஒரு காலத்தில் ஒரு அழகான சிறிய கிராமம் இருந்தது. அங்கு ரிங்கு என்ற குறும்புக்கார சிறுவன் இருந்தான். ரிங்குவுக்கு புதிய இடங்களை கண்டுபிடிப்பதும் சாகசங்களை மேற்கொள்வதும் மிகவும் பிடிக்கும். அவனது சிறந்த நண்பன் ஒரு சிறிய நீல நிற டிராகன். அதன் பெயர் சிண்டு. சிண்டுவால் பறக்க முடியும், மேலும் அது தனது வாயிலிருந்து சிறிய புகை வளையங்களை ஊடக்கூடியது. ஒரு நாள் காலை ரிங்குவும் சிண்டுவும் ஆற்றங்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த போது ஒரு சிறிய பளபளப்பான கல்லை கண்டார்கள். அந்த கல் தலையிலிருந்து வெளியே நீட்டியிருந்தது. அதை சுற்றி பலவிதமான வண்ணங்களில் ஒளி வீசியது. ரிங்குவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. சிண்டு, இது என்ன என்று கேட்டான். சிண்டு கல்லை முகர்ந்து பார்த்து தன் தலையை அசைத்தது. எனக்கு தெரியவில்லை ரிங்கு, ஆனால் அது அழகாக இருக்கிறது என்றது. ரிங்கு மெதுவாக கல்லை பற்றி கொண்டான். அதை வெளியே இழுத்ததும் ஒரு சிறிய சத்தம் கேட்டது. மேலும் நிலத்தடியில் ஒரு பளபளக்கும் பாதை தோன்றியது. இருவரும் மிகவும் உற்சாகமடைந்தனர். ஒரு ரகசிய பாதை என்று ரிங்கு கத்தினான். சிண்டுவும் தலையாட்டி அதன் வாயிலிருந்து மகிழ்ச்சியாக ஒரு பெரிய புகை வளையத்தை ஊதியது. அவர்கள் பாதையில் நடந்தார்கள். அது அவர்களை ஒரு பெரிய அழகான குகைக்குள் கொண்டு சென்றது. குகையின் சுவர்கள் பளபளக்கும் கற்களால் ஆனவை. மேலும் வானவில்லின் எல்லா வண்ணங்களிலும் மின்னின. குகையின் நடுவில் ஒரு பெரிய பளபளக்கும் சக்கரம் இருந்தது. சக்கரத்தின் மீது பலவிதமான விலங்குகளின் உருவங்கள் செதுக்கப்பட்டிருந்தன.